சமத்துவத்திற்கான குரல் கலையருவி சமூக ஊடக தொலைக்காட்சி. கலையருவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ஏசிஎம் ருமைஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கான விசேட உரை, புதிய ஆளுநர்கள் நியமனம், சர்வதேச நாணய நிதியம் ஜனாதிபதிக்கு வாழ்த்து, வாக்களிப்பதாக தெரிவித்து ஏமாற்றியதாக கூறும் ரணில். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் கட்டமைப்பு சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்த முன்னர் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது முக்கியமானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று இரவு 7:30 மணியளவில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், IMF-உடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள கடன் வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்த்திருப்பதாகவும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் என தெரிவித்துள்ளார். மக்களை கௌரவப்படுத்தும் இலக்குகளை வெற்றி கொள்ளும் அரச வேலையை உருவாக்க உள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நடைமுறை சாத்தியமான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் வாழ்க்கை செலவை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். சந்தர்ப்பவாதம், அதிகாரமோகம், சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மால் முடியாமல் போனது. இருப்பினும் எமக்கு வரலாற்றில் நழுவவிட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகை தன்மையை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டியெழுப்புவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் 9 மாகாணங்களுக்கும் புதிய ஆளுநர்கள் இன்று 25ஆம் தேதி நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மாகாண ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சரத் அபேகோன் அவர்களும், கிழக்கு மாகாண ஆளுநராக உவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் ஜெயந்தலால் அவர்களும், எக்ஸ்போ லங்கா குழுமத்தின் ஸ்தாபகரும் இலங்கையின் வர்த்தக துறையில் முக்கிய பிரமுகருமான ஹனிப் யூசுப் மேல் மாகாணத்தின் புதிய ஆளுநராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். சரத் பண்டார சமரசிங்க அபேகோன் மத்திய மாகாண ஆளுநராகவும், பந்துல ஹரிச்சந்திர தென் மாகாண ஆளுநராகவும், திஸ்ஸ குமாரசிறி வர்ணசூரிய வடமேல் மாகாண ஆளுநராகவும், வசந்த குமார விமலசிறி வடமத்திய மாகாண ஆளுநராகவும், நாகலிங்கம் சேதநாயகன் வட மாகாண ஆளுநராகவும், சம்பா ஜானகி ராஜரத்ன சப்ரகமுவ மாகாண ஆளுநராகவும், கபில ஜெயசேகர ஊவா மாகாண ஆளுநராகவும் ஜனாதிபதி அவர்களினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவமானது இலங்கையின் ஸ்திரத்தன்மையான, வளமான, பாதுகாப்பான, அனைவரையும் உள்ளீர்க்கப்பட்ட வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு உதவும் என தாம் நம்புவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் IMF வேலை திட்டம் உள்ளிட்ட இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் மறுசீரமைப்பு இலக்குகளை அடைவதற்கு நிலைபேறான பங்காளியாகவும் பங்குதாரராகவும் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாகவும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை எதிர்கொண்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து இலங்கையை மீட்சிக்கான பாதையில் கொண்டு செல்ல உதவிய கடின வெற்றிகளை தொடர்ச்சியாக கட்டியெழுப்புவதற்கு அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது குழுவினருடன் இணைந்து பணியாற்ற சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் நினைத்த அளவு பொதுஜன பெரமுன கட்சி ஆதரவாளர்கள் தமக்கு வாக்களிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் தனது அரசியல் காரியாலயத்தில் தனது கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவளிக்க வந்தவர்களே தவிர அவர்களுடன் மக்கள் வரவில்லை என தோன்றுவதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி, பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான ஆதரவாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கு குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிடுவதே பொருத்தமானது என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பொது தேர்தலுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 4 புதிய முகங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன.